ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா முத்துவும் மீனாவும் கிருஷ்ண தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வர போகிறாங்க. ஆமாங்க, ஆனால் விஜயாலாம் இதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இருந்தாலும் முத்துவும் மீனாவும் உங்கள் முடிவில் உறுதியாக இருந்து கிருஷ்ண தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வரலாம். கிறிஷ் வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் ரோகிணியை பற்றி உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோகிணியோட அம்மா முத்துட்டையும் மீனாட்டையும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாங்க, கிறிஷ் என் பையனோட குழந்தை கிடையாது, என் மகளோட குழந்தை தான். என் மகளுக்கு நான் சின்ன வயசுலேயே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்போ என் பொண்ணு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் கிறிஷ் அவள் பையன்ற உண்மை வெளியே தெரிஞ்சுன்னா அந்த வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும். அதனால தான் அவன் அம்மான்ற உண்மையை மறைச்சிட்டு அத்தன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரோகிணி தான் அந்த பொண்ணுன்னு சொல்லலை, மித்தபடி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட முத்துக்கு செம கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலும் உங்கள் பொண்ணு பண்ணுறது ரொம்ப தப்பு, பெத்த பிள்ளையை ஒதுக்கி வைப்பாங்களான்னு சொல்லி கோவப்படுறாரு. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டிருந்த ரோகிணிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக நடக்குதுன்னா, முத்து மீனாவும் கிளம்புன பின்னாடி ரோகிணி அவங்க அம்மாட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? என் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு கட்டலாம் பார்க்குறியா? இதுக்கப்புறம் அந்த முத்துட்டி மீனாட்டி நீ எந்த சவகாசமும் வச்சுக்கூடாது. ஒருவேளை அவங்களாம் வந்தால் கூட அவங்கள்ட்ட மூஞ்சி கொடுத்து பேசாத, கோவமாக பேசி திட்டி அனுப்பு. அப்போ தான் அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்துவும் மீனாவும் கிறிஷோட வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுறாங்க. கடைசி அவங்களே கிறிஷை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, அந்த அம்மாவுக்கு அப்புறமா கிறிஷெல்லாம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணெல்லாம் சுயநலவாதியாக தான் இருக்கும். கிறிஷெல்லாம் கண்டுக்காது, பேசாமல் நாமளே கிறிஷை தத்தெடுத்து வளர்க்கலாம் முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் மீனாக்கு இதெல்லாம் சரி வருமான ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. அதனால் சாமிகிட்ட உத்தரவு கேட்கலாம்னு கோயிலுக்கு போய் சாமிகிட்ட சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. தத்தெடுக்க வேணான்னு தான் வருது. அதை பார்த்து மீனா வருத்தப்படுவாங்க. ஆனால் முத்து இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அதை செஞ்சிடணும், இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் குழப்பிக்கூடாதுன்றாரு. அதோட தான் எனக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. ரோகிணியோட கதையை பற்றி தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பையனை அவங்க பாட்டியும் வருவாங்கல்ல, அந்த சின்ன பையன் அந்த அம்மாவோட மகனோட குழந்தை இல்லையா, மகளோட குழந்தை. அந்த அம்மா அவங்க பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே கட்டாயப்படுத்தி ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்போ அந்த பொண்ணு ஒரு பொது வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்குது. கிறிஷ் அதோட பையன்ற உண்மை தெரிஞ்சுன்னா அந்த வாழ்க்கைக்கு பிரச்சனை வருன்றதுக்காக அது கிறிஷோட அம்மான்ற உண்மையை மறைச்சு எல்லாத்தையும் அத்தன்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயா கண்டிப்பாக ரோகிணியை பற்றி ரொம்ப மட்டமாக தான் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் ரோகிணியை பற்றி கேவலமாக தான் பேசுவார். லாஸ்ட்டாக மனோஜ் சொல்கிறாரு, அந்த பொண்ணு அது குழந்தை பிறந்த உண்மையை எல்லாத்தையும் மறைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக யாரையா ஒருத்தனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு கேனை ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி தான் பேசன்னு தெரியாமலே பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு ஷாக்காக தான் இருக்குது. ஒருவேளை உண்மை தெரிஞ்சுன்னா நம்ம கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு அப்புறமா கிறிஷை பார்த்து காலே இல்லை, அதனால் நாங்கள் கிறிஷை தத்தெடுத்து வளர்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயாக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுது, பயங்கரமாக கோவப்படுவாங்க. இதெல்லாம் என்னால் அனுமதிக்கவே முடியாதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷை பற்றி ரொம்ப மட்டமாக பேசவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அண்ணாமலை, ஸ்ருதி, ரவிலாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கடைசியாக முத்துவும் மீனாவும் விஜயாவோட எதிர்ப்பை மீறி கிருஷ்ண தத்தெடுக்கலாம் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரோஹிணிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க. முத்துவும் மீனாவும் கிருஷ்ண தத்தெடுக்கிறத பற்றி உன்ட்ட பேசுவாங்க, எக்காரணத்தை கொண்டு நீ அதுக்கு சம்மதிக்கக்கூடாது, அவங்க என்ன பேசுனாலும் சரி இதுக்கு நீ ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனால் ரோஹிணியோட அம்மா இதுக்கு சம்மதிக்க தான் போகிறாங்க. ஆமாங்க, எப்படி இருந்தாலும் ரோஹிணி கிருஷ்ண அவங்க கூட கூட்டு போக மாட்டாங்க, ரோஹிணியோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு கிருஷ்ண அனுப்பி வைக்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்துறாங்க. கிருஷ்ணன் விஜயா வீட்டுக்கு வரப்போறாரு. ரோஹிணி கிருஷ்ணன் மேலே கொஞ்சம் பாசமாக நடந்துப்பாங்க. அதெல்லாம் பார்த்து விஜயாக்கெலாம் லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குது. விஜயா எது கெட்டாலும் கிருஷ்ணன் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் பார்த்து ரோஹிணி வருத்தப்படுற மாதிரிலாம் சீன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண மூலியமாக தான் ரோஹிணியை பற்றி உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.